நம சிவாயம். எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைவனுடைய கருணையோடு மணிவாசகத்தாயினுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருவாசக தெய்வீக மாநாடானது 2 நாள் வெகு சிறப்பாக மணிவாசகரும் கூத்தபிரானும் எழுந்தருளி மிக அற்புதமாக நடந்த நிகழ்வுகளில் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்களுடைய பங்களிப்பு அபூர்வமானது, அதிசயமானது. இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் பங்கு பெற்று பங்களிப்பு தந்து முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி 2 நாட்களும் வருகின்ற அடியார்களுக்கு உபசரித்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து இன்முகத்துடன் இரவு பகல் பாராமல் உழைத்த நம்ம மெய் அடியார்களாக திகழ நம்மளுடைய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார்கள். அந்த அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய பங்களிப்பும் மணிவாசகரால் ஏற்கப்பட்டு அவர்களுக்கென ஒரு தனி சிறப்பை இந்த உலகத்திற்கு தந்து அருளினான். அதன் அடிப்படையில் இன்னும் 1 வாரத்திற்குள் நீங்கள் உழைத்ததனுடைய உண்மையை இறைவன் ஏற்றுக்கொண்டதை கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த ஒரு அதிசயம் இன்னும் 1 வாரத்தில் உங்கள் கண்முன்ன நடக்க இருக்கிறது. இப்படி நம்முடைய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் மெய் அடியார்களாக மாறி உருமாறி அவனை போற்றுதலுக்கும் அவனை தொழுவதற்கும் பிறர் அடியார்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய அடியார் பெருமக்களுக்கு அடியேன் என்னுடைய சார்பிலும் மணிவாசகர் சார்பிலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய சார்பிலும் கூத்தபிரான் சார்பிலும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் பாராட்டுக்களையும் இக்கணப்பொழுதில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியார் பெருமக்களே, உங்களை வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க மிக மிக ஆவலாக உள்ளேன். எத்தனை பேர் இங்கே வந்து தன்னுடைய பேரானந்தத்தை பகிரக்கூடிய தினமாக அன்றைய தினம் மாறப்போகிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை அனைவரும் தவறாமல் 10 மணிக்குள்ளாக அனைவரும் வந்துவிடுமாறு மணிவாசகர் நமக்கு கட்டளையிடுகிறான். அனைவரும் வாருங்கள், பேரானந்தத்தை பகிரக்கூடிய தினமாக மாற்றுங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்களை அழைக்கும் சிவக்குமார். வாருங்கள், உங்களை மணிவாசகர் அழைக்கிறான், அண்ணாமலையான் உண்ணாமலையம்மன் அழைக்கிறார்கள். நமசிவாயம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி பல கோடி என்று சொல்லி நன்றியை உரித்தாக்கி உங்களை வரவேற்க காத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நமசிவாயம்.